சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஜீவக்குரல் நிகழ்ச்சியின் போதகர் விக்டர் ஞானராஜ் நிகழ்ச்சியில் சில காரியங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறார். கடந்த ஆண்டு 5773 ஆண்டு. இந்த மாதம் பஸ்கா பண்டிகையின் காலத்தில் நாம் எபிரேய ஆண்டு 5774 ஆண்டிற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆண்டு உயிர்த்தெழுதலின் வல்லமையை திருச்சபைகள் அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டாயிருக்கிறது. தேவனை நாடி தேவனோடு நெருக்கமான உறவு கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையுள்ள ஆலயங்களில் தேவன் தமது உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்துகின்ற ஆண்டு எபிரேய ஆண்டு 5774 ஆண்டு. இந்த ஆண்டு ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னார், இந்த ஆண்டு நீ உயிர்த்தெழுதலை பற்றிய பிரசங்கம் செய்யக்கூடாது. உயிர்த்தெழுந்த பிரசங்கத்தை செய்வதை விட்டுவிட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய என்னை நீ அறிமுகப்படுத்து. மேடையிலே நான் சில நிமிடங்கள் வந்து நிற்பேன். வாஞ்சை கொண்ட சில மக்கள் அவர்களை தொடுவேன் என்று சொன்னார். இது என்னுடைய ஊழிய காலத்தின் 46ஆம் ஆண்டு. பல ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆண்டிலே மேடையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையை நீ காண்பாய் என்று சொன்னார். ஆரம்பத்தில் எனக்கு புரியவில்லை. அதை குறித்து தியானித்த பொழுது நான் சபையின் மக்களை மேடைக்கு வரும்படி அழைக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். எப்பொழுது நான் மேடையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை உணர்கிறேனோ அதே வேளையில் மக்களை அழைத்து மேடையில் நடக்கச் செய்யும் பொழுது தேவன் தொடுவார் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஒரு காலகட்டத்தில், ஆண்டவரே, திஸ் சர்வீஸ் இஸ் யுவர்ஸ், இந்த ஆராதனையை நடத்தும் என்று தேவனிடத்தில் நான் சொன்னேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுதல் வேறு, உயிர் பெறுதல் வேறு. உயிர் பெறுதல் என்றால் ரிசசிட்டேஷன் ஆஃப் லைஃப். இயேசு கிறிஸ்து நாயின் ஊர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். யவீருவின் மகள் லாசருவை உயிரோடு எழுப்பினார். இது உயிர் பெறுதல். ரிசரக்ஷன் என்பது கிரேக்கத்திலே அனஸ்டாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரிசரக்ஷன் இஸ் எ நியூ டெஸ்டமெண்ட் கான்செப்ட். பழைய ஏற்பாட்டில் இது அதிகமாக வரவில்லை. ஆனால் இந்த அனஸ்டாசிஸ் என்ற சொல் கிரேக்கத்திலே புதிய ஏற்பாட்டில் 55 தடவைகள் வருகிறது. இயேசு கிறிஸ்து தவிர எலியா சாரிபாத்தின் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். பவுல் தபீத்தா, ஐத்துகு போன்றவர்களை உயிரோடு எழுப்பினார். எலிசா சுனேமியாளின் மகன் உயிர் பெறச் செய்தார். உயிரோடு எழுவது என்று தப்பு, உயிர் பெறச் செய்தார். எலிசா சுனேமியாளின் மகனை உயிர் பெறச் செய்தார். அவர் எலும்புகளை அடக்கம் பண்ண எடுத்து சென்ற சமயத்திலே அவருடைய எலும்பு பட்டு ஒருவன் உயிரோடு எழுந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோனா மீன் வயிற்றில் மரித்து அவர் உயிர் பெற்றார் என்று பார்க்கிறோம். ஏனோக்கு காணப்படாமற் போனார். எலியா அக்கினி ரதத்தில் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
என்னுடைய 46 ஆண்டு ஊழியத்தில் எத்தனையோ தடவை எத்தனையோ திருச்சபைகளில் உயிர்த்தெழுதலை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த ஆண்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் காணும் ஆண்டு, அவருடைய வல்லமையை விளங்கச் செய்யும் ஆண்டு. அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் ஆலயத்தில் மேடையில் நின்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். அப்பொழுது மக்களை மேடைக்கு வாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களை தொடுவார், உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையை உணர்வீர்கள் என்று சொன்னேன். மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தயக்கம். மக்கள் எழுந்து வர தாமதித்தார்கள். நான் மீண்டும் சொன்ன பொழுது சிலர் எழுந்து வந்தார்கள். எழுந்து வந்த மக்களை தேவ வல்லமை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவருடைய ஷோல்டரிலே தொட்டார். அடுத்த நிகழ்ச்சியில் இவ்விதமாக இயேசு கிறிஸ்து தொட்டதினால் ஏற்பட்ட அனுபவங்களை அவர்கள் சாட்சியாய் பகிர்ந்து கொள்வார்கள். தொடர்ந்து அடுத்த வாரமும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காணுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று படிக்கிறோம். Greater grace was upon those who were testifying of the resurrection of the Lord Jesus Christ. எத்தனையோ ஆண்டு எத்தனையோ திருச்சபைகளில் உயிர்த்தெழுதலை பற்றி பேசி வருகிறோம். ஆனால் இந்த ஆண்டிலிருந்து, யூத ஆண்டு 5774 ஆகிய இந்த ஆண்டிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை திருச்சபையில் வெளிப்படும். அது நரகத்தை மேற்கொள்ளும். என்னை மக்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று சீஷர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து செசரியா பிலிப்பில் வைத்து கேட்டபொழுது, உம்மை தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறார்கள் என்று சீடர்கள் பலவிதமான வாய்வழி செய்தியை காதுகளின் கேட்ட செய்தியின் அடிப்படையில் இயேசுவினிடத்தில் அவரை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து, என்னை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டார். அந்த கேள்வி கேட்டவுடன் பேதுருவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னான். Thou art Christ, the Son of the living God என்ற பதில் பேதுருவின் இடத்திலிருந்து வந்தது. யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, நீ பாக்கியவான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன் இந்த காலகட்டத்தில் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன சமயத்தில் அவருடைய தகப்பனாருடைய பெயரை இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார்? யோனாவின் குமாரனாகிய பேதுருவே என்று ஏன் சொன்னார்? ஜோனாஸ் என்று சொன்னால் த சன் ஆஃப் டவ் என்று அர்த்தம், அல்லது புறா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆகவே பேதுரு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் பிதாவினால் கிடைத்த வெளிப்பாட்டை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். The gates of hell shall not prevail against thee என்று சொன்னார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், ஆனால் இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார். கிரேக்க மொழி தெரிந்தவர்களுக்கு இந்த வசனத்தில் அடங்கி கிடக்கும் அதிசயமான வெளிப்பாடு புரியும். பேதுரு என்று சொன்னால் பெட்ராஸ், ஒரு சிறிய கல், ஒரு கூழாங்கல். பேதுரு, நீ ஒரு கூழாங்கல்லாய் இருக்கிறாய், ஒரு சின்ன கல்லாய் இருக்கிறாய். ஆனால் இந்த பேதுருவாகிய சின்ன கூழாங்கல்லை போன்றிருக்கின்ற நீ ஒரு பாறாங்கல் சத்தியத்தை வெளிப்படுத்தினாய். பெட்ரா என்ற பதம் போடப்பட்டிருக்கிறது. பெட்ரா என்றால் போல்டர், ஒரு பெரிய கல். ஆகவே அந்த கல்லின் மேல் கல், அந்த பெரிய கல் பெட்ரா என்னது? பேதுரு சொன்ன அறிக்கை, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர் என்று சொன்ன அந்த அறிக்கை. அந்த அறிக்கையின் மேல் திருசபை கட்டப்பட்டது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே,
வசனத்தை பற்றி நான் தியானிக்கும் பொழுது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தேன். ஹெல், நரகம் என்ற சொல், பாதாளம் என்ற சொல் வேதத்திலே 32 தடவை வருகிறது. ஆனால் திருசபை, எக்லீசியா என்ற சொல் 96 தடவை வருகிறது. 32 தடவை நரகம் என்று சொல் வர 96 தடவை திருசபை என்ற சொல் வருகிறது. ஒரு தடவை நரகம் என்று சொல் வந்ததும் பிதாவாகிய தேவன் திருசபை என்ற அந்த குண்டை வைத்து அந்த நரகத்தை தகர்த்தெறிகிறார். குமாரன் திருசபை என்று சொல்லி அதை செயலிழக்கச் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் திருசபை என்று சொல்லி அந்த பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி தடுத்து நிறுத்துகிறார். ஆகவே 32 தடவை வரக்கூடிய நரகம் என்ற சொல்லுக்கு 96 தடவை வரும் திருசபை என்ற சொல் சவுக்கடி கொடுத்து நரகத்தின் செயல்களை இழக்கச் செய்கிறது, நரகத்தை செயலிழக்கச் செய்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்து மேடையில் வந்து சிலரை தொட்ட சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த வேளையிலே, நீங்கள் பார்க்கும் அந்த வேளையிலே அதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுடைய இன்டர்நெட் ஸ்கிரீன் மூலமாக, உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாக உங்களை வந்து தொடக்கூடியதாயிருக்கிறது. எதிர்பார்ப்புடன் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் இருக்கின்றார். அந்த காலத்திலே முதல் நூற்றாண்டு திருச்சபையில் மக்கள் வாழ்த்தும் பொழுது ஜீசஸ் இஸ் ரிசன் என்று ஒருவரை வாழ்த்துவார். அதற்கு அவர் மறுமொழியாக எஸ் இஸ் ரிசன் இண்டீட் என்று பதிலளிப்பார். ஆங்கிலத்தில் மாத்திரமல்ல, அவர்கள் பேசும் மொழியில் இதே வார்த்தையை சொல்லி அவர்கள் வாழ்த்துவார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுத நாள் ஒரு நாள் கொண்டாடுவது மாத்திரமல்ல, வாழ்நாளெல்லாம் கொண்டாட வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவனுக்கு பிறந்த நாள் ஒன்று உண்டு. மரித்தான் என்று சொன்னால் மரணமடைந்த நாள் ஒன்று உண்டு. 2 நாட்கள் நினைவு கூறப்படும் அவர்களுடைய உறவினர்களால். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள் சரித்திர பிரகாரமாக பூலோகத்தில் மனுவுரு எடுத்த ஒரு நாள் இருக்கிறது. ஆனால் அவர் பூலோகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே, காலம் உண்டாவதற்கு முன்பாகவே, அவர் உலகத்தில் திருமைந்தனாய் பிறந்ததற்கு முன்பாகவே அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். தோற்றமே கிடையாது, தோற்றத்தின் காலகட்டம் கிடையாது, ஆரம்பமும் முடிவும் இல்லாத இயேசு கிறிஸ்து உலகத்தில் தோன்றினார். அப்பொழுதுதான் கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். யாரும் இந்த உலகத்தில் ராஜாவாக பிறப்பதில்லை. ராஜகுமாரனாக பிறந்து வளர்ந்து கல்வி கற்று முடிசூட்டி பின்புதான் ராஜா என்ற பட்டத்துக்கு வருவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவ பிறப்பிலேயே ராஜாவாக இருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள், இந்த நிகழ்ச்சியில் சில நபர்களை இயேசு கிறிஸ்து தொட்டதை பார்க்கிற நீங்கள், அதே வல்லமை உங்களையும் வந்து தொடும்படி எதிர்பார்ப்பீர்கள் என்றால் உங்களை தொடுவார், நோய்களை குணமாக்குவார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நிகழ்ச்சியை கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். I am going to pray. Either it's a spiritual touch or a physical touch. My Master is here. Blessed Master, I hand over the service to you. I withdraw. It's your service. Slowly move when the presence of the Lord comes. Raise your hand and say, touch me. Thank you, Lord, for your supernatural power. Thank you, Jesus. When they are ready, you touch them, Lord. Yes, Master. Yeah, did you say, ஆண்டவரே தொடுங்க என்னன்னு சொன்னீங்களா? Yeah. Come. Somebody come behind him. The touch is there. Touch is there. Touch is there. Touch! Yes. Walk. கேளுங்க ஆண்டவரே தொடுங்க சொல்லுங்க. Touch! Lord,
You are touching him. Your touch. Your touch. Master, your touch. Lord touches you, son. தொடுங்க. Did you feel the touch of Jesus? இயேசு உங்களை தொட்டதை உணர்ந்தீங்களா? எப்படி டச் பண்ணாரு? என்னோட பேர் செல்வ மாணிக்கம். பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணுறேன். நேற்று ஆக்சுவலி வேலை முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. விஸ்டம் அகாடமிக்கு வரலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பட் மிஸ்ஸஸ் சொன்னாங்க கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட கம்பெனியில் இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணோடனே பாஸ்டர் சொன்னாங்க, கர்த்தர் வந்து உங்களோட முகத்தை எனக்கு காமிக்கிறாரு, நான் நாளைக்கு உங்களுக்கு விசேஷமாக ஆண்டவர் வந்து உங்களை ஆண்டவர் எனக்கு தரிசனம் காட்டின பொழுது இந்த மகனை பார்த்தேன். இன்னும் 2 பேர் வந்து என்னைய பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. I don't know, I have not seen you அப்படின்னு. I have seen you. You are very much interested for the ministry. Okay? You are involved in the ministry more than your work. உங்களுக்கு வேலைக்கு போகணுன்றிருக்க. Okay, that's what God touched. You are setting like anything. Touch him, dear Lord. He needs finance. எவ்வளோ சோர்ந்து போயிட்டு இருக்காருப்பா, சோர்ந்து போயிருக்காருப்பா. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க. கவலைகள் எல்லாம் மறைகிறது. Yes, yes, the touch of the master. யவீருவின் மகளை கரம் பிடித்து தூக்கினவர், குஷ்டரோகியை தொட்டு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னவர், செல்வத்தை தொட்டார். I see the master here. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல நான் தாண்டி வர முடியல. வரும்போது அப்படியே பின்னாடி தள்ளுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே மீறி தாண்டி வரும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன அறியாமல் அப்படியே கீழே வந்துட்டேன். ஆண்டவர் தொடுதல் தரல. Praise the Lord. Thank you, Lord Jesus. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, Jesus. அவர் உள்ளத்தில் ஆண்டவர் பேரில் வாஞ்சை இருக்கிறது. Oh. You crawl, 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 crawl in the presence of the Lord. Crawl in the presence of the Lord. பர்த்திமேயின் குருடனுடைய கண்களை தொட்டார் ஆண்டவர். உங்களை தொட்டார். எவ்வளவு பெரிய சிலாக்கியம். ஆண்டவர் தொடுவது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். What did you feel? I felt a light feather touch me. I felt a light feather touching me. பர்த்திமேயின் குருடனை தொட்ட அதே கரங்கள் உங்களை தொட்டது. Thank you, Lord. Thank you, thank you, thank you. God, he has gone through so much of problem. எவ்வளவு நிந்தை. Global audience, the Lord is appearing in your place and touching. Jandy, the Lord touches you. The Lord touches you, Sister Sheila. Lord, give him a new life for Praveen. You gave a brand new kidneys. New life. Thank you. Thank you.
Shasha! Roll, roll, roll! Anita, stand up. God wants to touch you. Anita's mummy, stand up. Lord, the Lord is touching him here. You have pain here. You have pain here. Pain is going. I want to ask you a question. இங்க வலி இருக்குதா உங்களுக்கு? வலி இருந்ததா? 6 வருஷமா அங்க வலி. The Lord touched him here. உங்கள் சரீரத்தில் எங்கே வலி இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். I saw the Lord touching him there. I asked him 6 years. The pain was there. Pain has gone. Are you happy? Free now. Hallelujah. I am free now. Thank you, Lord. Hallelujah. மே மாசம் வரணும்னு தான் இருந்தேன் பாஸ்டர். கர்த்தர் ஆச்சரியமாக சூப்பர் காட் ஆண்டவர் என்னை எதிர்பாராத விதமாக அங்கே கொண்டு வந்து எல்லா வசதிகளும் கொடுத்து நான் என் மகன் சிவராஜ் அவளுக்கு 3 மாசமா நான் எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருந்தேன் முட்டி வலிக்காக. You are thrilled to see her walking. Yes, Lord, I am happy. I am free now. Because I know work here. Okay. எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்தாய். உனக்கு விரோதமாய் பில்லிசூனிய சக்திகள் வைக்கப்பட்டது. கடந்த காலத்தை நினைத்து பார். The Lord is cancelling your debt. Debt cancellation. கடனை நீக்குகிறார். பொருளாதார ஆசீர்வாதத்தை தருகிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில். Ask the Lord to touch you. Thank you, Jesus. Thank you, Master. He loves you, Lord. He loves you, Lord. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய ரகசிய வருகையில் அவருடைய 2ஆம் வருகையின் முதலில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Praise the Lord. அதான் ஒரு பெரிய ஒரு பாக்கியம், சிலாக்கியம். இந்த உயிர்த்தெழுதலை ஆண்டவருடைய நாளை கொண்டாடும் இந்த நாளிலே ஆண்டவருடைய ரகசிய வருகை இன்று இருக்குமானால், இப்பொழுது இருக்குமானால் நாம் யாவரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த பொல்லாத 7 வருட அந்த உபத்திரவ காலத்துக்குள் யாருமே போகக்கூடாது. நம்மளை சார்ந்தவர்கள் யார்? அதான் ஆண்டவருடைய இன்று கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஒரு பெரிய வாக்குத்தத்தம். நன்றி 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 ராஜா. Jesus loves you. Whether he touches you or not, he loves you. Lord, she wanted to be touched. I said only men, but I gave an exception for her. Touch her, dear Lord. Yes, the Master is coming close to you. Oh, Jesus is touching you, Johnson. Oh, the hand comes from heaven, touches you, Johnson. Oh, only hand comes and touches him, touches this young man.
You are no longer the old Johnson. The Lord is giving skill. Make him stand up. You had a touch of the Lord? Yeah, you cannot talk. Go. Yeah, விழுந்துடாம. ஆண்டவர் வந்ததுக்கப்புறம் நான் பிரசங்கம் பண்ணேன்னா ஆன்டி கிளைமேக்ஸ். ஸோ ஐ நாட் ப்ரீச்ட். Global audience, this DVD will be available for sale. You can order this. இங்கே இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் வந்தது. There was a portal. The Lord was here. I saw the Lord. Others saw the Lord. You saw people, the Lord touching people. ஆகவே இந்த டிவிடியை போட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது அதே தேவ பிரசன்னம் அந்த டிவிடியின் மூலம் வரும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஏஏ ஆலன் என்று அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு வல்லமையான ஊழியக்காரன் தான். அவருடைய 32 டிவிடிக்கள் அந்த காலத்தில் எடுத்த பிளாக் அண்ட் ஒயிட், அந்த 32 டிவிடிகளையும் நான் வாங்கி போட்டு பார்த்தேன். டென்ட் மீட்டிங்கில் என்ன வல்லமை இருந்ததோ அதே வல்லமை ஸ்க்ரீனில் போட்டு பார்க்கும்போது அதே வல்லமை நான் பார்க்கிறேன். பவர் ஆஃப் ரிசர்ச். எண்ணிறந்த மக்களை குணமாக்க போகிறார். ஒரு அற்புதத்தை பார்த்தால் பார்க்கிற எண்ணிறந்த மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 919025432432. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.